என்ன மீறி ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு உணரக்கூடிய தன்மையே உங்களுக்கு தான் இருக்கு. அது நமக்கு அகைன்ஸ்டா இருக்குன்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஒரு 4 கட்சி இருக்குன்னா 4 கட்சியும் ஜாதகக்காரர்கிட்ட போகுது. எல்லா கட்சியுமா ஜெயிக்குது? ஆனா எல்லா கட்சியுமே 1 கோடி கொடுக்குறானே ஜோசிக்காரனுக்கு கரெக்டா டைம் பார்த்து. பிரச்சனை எனக்கு பிரச்சனை இல்ல, இறைவன் எனக்குள்ள இருக்கான்னு உணர்ந்த உடனே இப்ப எனக்கு நிம்மதி வரும். அதுக்கு பேர் டைனாசர்னு வச்சீங்கன்னா சரி, டைனாசராவே இருக்கலாம். இன்டெஸ்டைன் எப்பரா சொல்ல வெஜ் நான்வெஜ்னு? அப்படியே இருந்தாலும் ஃபாசில் ஃபியூட்ல வெஜ் நான்வெஜ் கண்டுபிடிப்பீங்களா? அப்படி ஒருவேளை நீ சனி தசைக்கு பயந்தா பல கோடி கேலக்சி முன்னாடி சனி தசை பெருசா சின்னதா? பெருசா சின்னதா? சின்னது. அப்போ பல கோடி கேலக்சிய படைச்ச சிவன் பெருசா, இந்த சனியம் பெருசா? உனக்கு அவன் கூடயே கான்டாக்ட் இருக்கும் போது எதுக்கு இந்த பிளக்கா பையனுக்கு போய் பயந்து இருக்க? எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? சர்வ தர்மன் பரித்தச்ச மாமேகம் சரணம் வஜ. இப்ப நீ ஜஸ்டிஃபை பண்ணுவ, அவனை நீ மட்டும் உனக்கு நம்பிட்ட நான் ஜஸ்டிஃபை பண்ணுவ பாரு, மிஞ்சிக்கவே முடியாது. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் பதவி பூர்வ புண்ணியானாம். இதெல்லாம் தெரியாம என்ன பைத்தியக்காரனா? இல்லன்னு சொல்றதுக்கு இருக்கு. ஆனா உனக்குள்ள சிவன் இருக்கு. நீ அந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் குருஜப்பா சொல்றவெல்லாம் கிழிச்சிட்டானா? நீ எழுதி வச்சுக்கோ, ஜாதகம் பாக்குற எப்படியாப்பட்ட ஜோசிக்காரன் இருந்தாலும் ஏன் என்கிட்டே வரானுங்க? ஒரு 4 கட்சி இருக்குன்னா 4 கட்சியும் ஜாதகக்காரர்கிட்ட போகுது. எல்லா கட்சியுமா ஜெயிக்குது? ஆனா எல்லா கட்சியுமே 1 கோடி கொடுக்குறானே ஜோசிக்காரனுக்கு கரெக்டா டைம் பார்த்து. எல்லாருக்கும் வாயில வச்சுட்டு தானே? ஆமாவா இல்லையாமா? எத்தனை பேருமா ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி கனசி தான் ஆன்சரிஸ்? தைரியமா தூக்குங்க. இந்தியா பிறந்து அப்படிதான் பண்ணி ஆகணும். பொண்ணு பாக்குறீங்களோ ஜாதகம் பார்த்துருவானு. இதுக்கு மேல ஒரு ப்ரூஃப் வேணுமா ஜாதகம் ஒர்க் அவுட் ஆகலன்னு? ஏன் நான் சொல்றேன்? எனக்கும் ஜாதகத்துக்கும் என்ன சண்டையா? இல்லையா? வேணான்ற ஐஜியே தெரியும் போது எதுக்கு கான்ஸ்டபிளுக்கு வெயிட் பண்ண? ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும், சன்லைட் இருக்கும் போது ஹெட்லைட் எதுக்கு? சொல். காத்தால போறீங்கம்மா ரோட்ல, நல்ல வெளிச்சமா இருக்கு சென்னையில, எவனா ஹெட்லைட் ஆன் பண்ண? நியாயமா சொல், நியாயமா சொல்லு. கவலைப்படாத, கவலையே படாத. நீ கவலை மட்டும் பட்டனா 3 விஷயம் கன்ஃபார்ம். ஃபர்ஸ்ட், நீ நினைச்சது உனக்கு நடக்காதுன்னு நம்ப ஆரம்பிச்சிட்ட. செகண்ட், அது என் பிரச்சனை இல்ல, என் பிரச்சனைக்கு தீர்வு இல்லைன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்ட. எத்தனை பேர் புரியுது? 3வது, யாராவது தீர்வுன்னு சொன்னாலும் அது உண்மையா இருக்குமான்னு சந்தேகத்தோட இருக்கு. இந்த 3 தான் கவலையோட வெளிப்பாடு. புரியுதுங்களா? இந்த 3 கவலையும் இல்லாம இருக்கணும்னா, ஆஹா பிரச்சனை எனக்கு பிரச்சனை இல்ல, இறைவன் எனக்குள்ள இருக்கான்னு உணர்ந்த உடனே இப்ப எனக்கு நிம்மதி வரும். ஏன்? அதே பிரச்சனை தான், பட் யூ நோ ஐ வில் ஹாவ் த பவர் டு ஃபேஸ் த சிச்சுவேஷன். முதல் டிகிரி ஆஃப் நிம்மதி. அடுத்து, கடவுளை இருக்கா நம்மன்னு போய் உணர்வே ஆரம்பிச்சுட்டேன். இப்ப அடுத்த டிகிரி ஆஃப் நிம்மதி. வாட் ஐ தாட் ஐ வில் ஃபேஸ் த சிச்சுவேஷன், இட் இஸ் வெரி ஈஸி டு ஹேண்டில். இட் இஸ் வெரி, இப்ப தவமே பண்றேன். இப்பதான் the final degree of நிம்மதி. That which I thought as a problem is actually not a problem at all in front of God. என்ன மீறி ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு உணரக்கூடிய தன்மையே உங்களுக்கு தான் இருக்கு. அது நமக்கு அகைன்ஸ்டா இருக்குன்ற ஒரு எண்ணம் இருக்கு. நான் இன்னைக்கு கமிட் பண்றேன், every God, whatever you believe, is not God, because there is no many God, there is only one God. Point number 1. Point number 2, that God is never against you, it is always in favor of you. Please understand. ஆதியும் அனாதியும் மட்டும், no origin, no beginning. The first mosquito was never created by a mosquito. The first tiger was never created by a tiger. The first human was never created by a human. இந்த உலகம் ஒன்று ஏமாத்தும். இன்ஃபர்மேஷன்ற பேர்ல அன்வான்டட் ராங் இன்ஃபர்மேஷனை நாலேஜா கொடுக்கும். டைனோசர்ல எத்தனை வகை இருக்கு? ஹெர்பிவோரஸ் அண்ட் கார்னிவோரஸ். எவன் பார்த்தான்? அவன் படம் எடுக்கவே உனக்கு அது இன்ஃபர்மேஷனா கொடுத்தான். ஏன்னா அது கார்பன் டேட்டிங் வச்சு தான் கண்டுபிடிச்சான். அதுக்கு பேர் டைனோசர்னு வச்சிங்கன்னா சரி, டைனோசராகவே இருக்கலாம். இன்டெஸ்டைன் எப்பரா சொல்ல வெஜ் நான்வெஜ்னு? அப்படியே இருந்தாலும் ஃபாசில் ஃபியூட்ல வெஜ் நான்வெஜ் கண்டுபிடிப்பீங்களா? குருஜி அப்ப நாங்க ஏன் சொல்லணும்? ஏன்னா ஒருத்தன் புத்திசாலி, நான் ஜுராசிக் பார்க் எடுக்க போறேன், அதுல வெஜ் நான்வெஜ் காட்ட போறேன், நான் இருக்கிறத தான் எடுத்தேன், நீ எப்படி பாப்ப? டைனோசரை பாக்குறேன்டா, டைனோசரை பாக்க.
அடப்பாவி, நீ உயிரோடு இருக்கடா, கடவுளோட இருக்க, கடவுளை விட்டியா? அவனை புரிஞ்சுக்காம கண்டதை புரிஞ்சுக்கிறேன். அவன் படைப்பே புரியலடா எனக்கு. உலகத்தை ரசிக்கவே மாட்டேனே நானா செஞ்சேன்? இல்லை. ஆதியும் அனாதியும் அற்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் 13,000 வருஷம் முன்னாடி யூனிவர்ஸ சாதாரணமா சொல்றான். சாதாரணமா சொல்றான். மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சி சார் கண்டுபிடிச்சாரு, நினைச்சுக்கிறாரு. ப்ரெடிக்ஷன் அப்படியே இருந்தாலும் நம்ம இருக்க கேலக்சி பேர் என்ன? மில்கி வே. அதுல பில்லியன்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம். இதுவும் ப்ரெடிக்ஷன். இன்னொரு சோலார் சிஸ்டம் இன்னும் பார்க்கல. ஏன்னா நமக்கு எல்லாமே பேட்டர்னா தான் இருக்கணும்னு திமிரு. இது சோலார் சிஸ்டமா? அப்ப மத்ததெல்லாம் என்னவா இருக்கணுமா? சரி, அந்த பில்லியன்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டத்துல நீங்க எத்தனை சோலார் சிஸ்டத்துல இருக்கீங்க? ஒரே சோலார் சிஸ்டம். அதுல ஒரு பிளானட் எர்த், அதுல ஒரு கண்ட்ரி, அதுல ஒரு சிட்டி, அதுல ஒரு சேர். நீ எவ்வளோ? கடவுள் படைப்பு முன்னாடி நீ எவ்வளோ? ஒண்ணுமே இல்லை கண்ணு. ஆனா ஒண்ணுமே இல்லாத உனக்குள்ள எல்லாமாவே இருக்க இறைவனே இருக்க. அண்டத்தில் சர்வமாயிருப்பவன் உன் பிண்டத்தில் உயிரினை இருக்கிறான்.